மாதம். ஆமென். கர்த்தர் நம்மை விசாரிப்பார், சபையை விசாரிப்பார், ஊழியத்தை விசாரிப்பார், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை விசாரிப்பார், தனிப்பட்ட நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை விசாரிப்பார், விசாலத்திலே வைப்பார். ஆமென். ஒரு நாளும் குறுகி போவதற்காக விசாரிக்கிறவர் அல்ல. தேவனுடைய விசாரிப்புக்கு பின்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் நம்ம வாசித்த வேத பகுதியில் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு என்ன இல்லாதிருந்தது? பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தா. அப்படி இல்லாத சூழ்நிலையில் சாராள் தான் சொல்கிறா, ஆகார எனக்கு ஒரு சந்ததி உண்டாக. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா. ஆமென். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆமென். ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தவறான முடிவு எடுத்துட்டான்னு சொல்லி ஆபிரகாம யார் சாராளை தண்டிக்கலை. அவர் பார்த்துட்டு தான் இருந்தார். அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர் முப்புரி நூலாய் இணைந்து அந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் அந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆமென். அமைதியோடு பார்த்துட்டே இருந்தார். ஆனாலும் உன்னை மனதில் நல்லா வச்சுக்கொள்ளணும், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். நம்மளையும் சொல்கிறாரு, நியாயத்துக்கும் உன் வாயை தர. எல்லா இடத்துலையும் என்ன செய்திடக்கூடாது? சண்டை போடக்கூடாது, ஆர்கியூலாம் பண்ண வேண்டாம், சண்டையும் போட வேண்டாம். ஆனால் சில நேரங்களில் நியாயத்துக்கு நம்ம வாயை திறக்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஹம்பிளாக, அதாவது தாழ்மையோடு கூட பொறுமையாக, சில நேரம் கோபம்லாம் பிச்சுக்கிட்டு தான் வரும். சில இடங்களில் அந்த கோபத்தெல்லாம் ஆற்றிக்கிட்டு நிதானமாக, நம்ம நிதானத்தை இழக்காமல் நியாயத்துக்கு நம்ம வாயை என்ன செய்திடணும்? திறந்துடணும். தயையுள்ள போதகம் அவன் நாவில் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இங்கே அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவுனால் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருந்தது. ஆபிரகாமா அந்த தவறை பண்ணலை, இந்த அம்மா தான் சொன்னாங்க. அதை சொல்கிறத கேட்டு, மனைவி சொல்கிறத கேட்டு அவர் அந்த காரியத்தை செய்தார். நல்ல வாஸ்தவம், நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் கவனிங்க, இந்த 16வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. யாரை? முதல்ல இருந்து 6லேருந்து வாசிடுவோம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினாபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு. ஆமேன், ஆமேன். கவனிங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அவளை நல்ல அடைமொழியோட எல்லாமே தெரியுது. ஆகாரை பற்றி தெரியுது, சாராளை பற்றி தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம நினைக்கும் அவர் பார்க்குறாரா பார்க்கலையா, அவருக்கு தெரியுமா தெரியாதா, இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு புரியுதா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ கண்ணீர் விடுறேன், எவ்வளோ கடினமான ஒரு பாதை, எனக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைமைக்கு தானே இந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம செய்கிறத நியாயப்படுத்துவோம். கரெக்டா? நான் சரியாக தானே செஞ்சேன் அப்படிலாம் நம்ம நியாயப்படுத்தி சொன்னாலும், இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு. அதனால தான் அவ நீர் என்னை காண்கிற தேவன் பெயர் வச்சா. கவனிங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய, ஏன் ஆகாரேன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா? எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு, அழகாக கூப்பிடுறாரு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? தெரியுமா தெரியாதா? நம்ம வாய்ப்பிறப்ப கேட்க விரும்புகிறார் ஆண்டவர். நிறைய நேரத்தில் யாக்கோபை பார்த்து கேட்டார்ல, உன் பேர் என்னப்பா? தெரியுமா தெரியாதா? பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்ம பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆமே.
அவர் நமக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. ஆமென். இங்கே பாருங்க, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இந்த கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இப்போ உங்கள் நிலைமைகளை யோசித்து பாருங்க என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். பொய்லாம் சொல்ல முடியல, உள்ளதை உள்ளபடி அந்த கர்த்தருடைய தூதன்ட்ட சொல்கிறா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இன்னும் கஷ்டமான ஒன்றதையும் சொல்கிறார் பாருங்க. அவன் துஷ்ட மனுஷனாய், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு, கவனிங்க. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நல்லா நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறாரு, நம்முடைய அங்கலாய்ப்பை அறிகிற தேவனாக இருக்கிறாரு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, என்னையும் உங்களையும் எந்த அடைமொழிக்குள்ளே எப்படி கூப்பிடணுமோ, பிரியமானவளே அப்படியும் கூப்பிடலாம். ஆமென், ஆமென். ஆண்டவர் எப்படி நம்மளை அழைக்கிறார் நமக்கு தெரியல. கிருபை பெற்றவளே, இந்த காலை வேளையிலே அப்படி நல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறான்னு கேட்குறாரு. நீ இப்போ எப்படி இருக்கிற? கர்ப்பவதியாக இருக்கிற. நீ அவள் கைக்குள்ளே போய் என்ன செய்ய? இப்போ நீனா போய் எங்கேயாவது என்ன செய்தாரத மாட்டிக்கொள்ளாத. உன்னை யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பெரிய எஜமான் வீட்டில் இருந்து அவள் வெளியே போகும்போது பல கேள்விகள் வரும் இல்லையா? அவளை யாரும் ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. ஆண்டவருக்கு அவள் தெரியுது, அவள் போகிற வழியும் தெரியுது, ஆபிரகாம் வீட்டில் நடக்கிற காரியங்களும் தெரியுது. இவன் மேலேயும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக, அந்த அடிமை பெண்ணுக்கு மேலே பரிதாபம் உள்ளவராக. ஆமாவா இல்லையா? ஆமென். ஆண்டவர் அவளை சொல்கிறாரு, எங்கேருந்து வார? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கேருந்து வார, எங்கே போகிற? நீ உன் நாச்சியார்கிட்ட போய் திரும்பிப்போ. என்ன செய்ய? அவள் கைக்குள்ள அங்கே போய் என்ன செய்யாத. அவக்கு பிள்ளை இல்லைன்னா உன்னையும் சேர்த்துக்கிட்டா. நீ கர்ப்பவதி ஆன உடனே அவளை என்ன செய்யக்கூடாது, எஜமாட்டிய ஏளனம் பண்ணாத அப்படின்னு அவளுக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி அவள் கைக்குள்ளே போய் எப்படி இரு, அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தாக்கில் சொல்லியிருக்குது அதில், கர்த்தருடைய தூதனானவர், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி வாக்கு கொடுக்குறாரு. அவளுக்கு எவ்வளோ கவலை இருந்திருக்கும். ஹஸ்பண்டு என்ன செய்துட்டாரு, நம்மளை விரட்டி விட்டுட்டாரு. தண்ணியும் கொடுத்து என்ன செய்துட்டாரு, கையில் பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்? எங்கே போவோம்? யார் இருக்கா? வாழ்க்கை துணை இல்லாமல் போகிறோமே, நமக்கு அடைக்கலம் இல்லையே, நமக்கு ஒரு மறைவிடம் இல்லையே. அவளுக்கு ஒரு ஷெல்டர் இருந்ததா, உறைவிடம் இருந்ததா? அடுத்த நேரம் உணவுக்கு நம்ம என்ன செய்வோம்? இந்த உணவு காலியான போகிறது நம்ம என்ன செய்வோம்? ஒரு எஜமானுடைய வீட்டில் இருந்து வாரா, பல கேள்விகள். அவள் பிள்ளைய குறித்த கவலை. வயிற்றில் பிள்ளை இருக்கும்போதே துரத்தி விட்டாங்களே, இந்த பிள்ளையினுடைய இருக்குமா இருக்காதா தாய்க்கு? இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? காண்கிற தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு நீ என்ன பெயர் வைக்கணும்? இஸ்மவேல்னு பெயர் வை. இவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாரும் இவனுக்கு விரோதமாக இருப்பான், சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான், துஷ்ட மனுஷனா, எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருவேளை நான் நினைப்பேன் அடிக்கடி, இதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டவரே எப்படியாவது அந்த பிள்ளை வாழ்க்கையில் மாற்றங்களை தாங்கன்னு கேட்டால் அந்த ஆண்டவர் செய்திருக்கலாம். அன்னைக்கு அவளுக்கு இருந்த நிலைமைக்கு அப்படிலாம் அவளுக்கு ஜோம் பண்ண தோணலையா என்னன்னு தெரியல. ஆமே, ஆண்டவரே இத்தனை பேர் இருந்தா, 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா அப்படிலாம் கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடலன்னு பைபிள் சொல்லுது. யோபுவுடைய ஜெபத்தை கேட்டு
அவன் சிநேகிதர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆமேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஜோமுன்னா ஒருவேளை மாறி இருக்கலாம், ஆனால் அவள் செய்ததாக அது வேதத்தில் இல்லை. நம்ம அதை என்ன சூழ்நிலைமையில் அப்பா தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும்னு நினச்சாலோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாமல் என்ன செய்யிட்டா, மறுபடியும் அவள் அந்த எல்லைக்கு அவள் போயிட்டா. ஆமே. இன்னும் என்னோடு கூட வேத பகுதியை திருப்பும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம், என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கணும். 17வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 14லிருந்து வாசிப்போமா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரங்களிலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அம்மா அப்பா கொடுக்குற தண்ணியும் உணவும் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் மனுஷர்கள் கொடுக்குற ஆசீர்வாதம், தாய் வீட்டு ஆசீர்வாதம், தகப்பன் வீட்டு ஆசீர்வாதம், ஆமே, நமக்கு நிரந்தரம் கிடையாது. அவைகள்லாம் லிமிட்டேஷனுக்கு உட்பட்டவைகள். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதவைகள், அவள் அளவில் அடங்காதவைகள். ஆமேன். இந்த எல்லையில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்பவும் அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட மாதிரி தெரியல. சாகிறதை என்ன செய்ய மாட்டேன், வெக்ஸ் ஆயிட்டா, பார்க்க மாட்டேன், தூரமாக உட்கார்ந்து அழுறா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமேன். விசாரிக்கிற ஆண்டவருங்க. அவர் நம்முடைய வாழ்வினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அடிமை பெண்ணாகிய ஆகார எப்படி விசாரிக்கிறாருன்னு பாருங்க. ஆமேன். அவர்கிட்ட சொல்கிறாரு, அவன் அப்பமும் துருத்தியில் தண்ணியும் கொடுத்து அனுப்பிட்டான், காலியாக போச்சு. இல்லைன்னொடனே பிள்ளை தாகத்தால் வரலும் பொழுது அந்த பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் அழுறதையும் அவர் பாச்சன் வீப்பா, கண்ணும் கருத்துமா. ஆகார் புறப்பட்ட பிறகு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அடிமை பெண்ணையும் ஆகாரையும் தள்ளிவிடுன்னு சொன்ன உடனே சாராள் சொன்னபடி சேர்த்துக்கிட்ட. இப்போ சாராள் உனக்கு, ஆமேன், சொல்வது எல்லாவற்றையும் கேள்னு ஆண்டவர் பேசுகிறார். ஆமேன். சாராள் என்ன சொல்கிறாரோ அதுபடி என்ன செய்துரு, ஆகாரையும் அடிமை பிள்ளையையும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஆபிரகாமுக்கு. மனைவி மட்டும் சொன்னதை யோசிக்காமல் ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செய்கிறாரு. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம சொல்லி நடக்காத காரியங்கள், வாழ்க்கை துணை வாழ்க்கையில் இங்கே பிரச்சனை வேற. வாச்சன் வீப்பா, கண்ணு கருத்துமா நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாவற்றையும் உற்று பார்த்துட்ருக்கார். என்ன நடக்கு, நான் அழுறது தெரியும், பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுறது தெரியும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் அவருக்கு தெரியும். விசாரிக்கிற தேவன். கனிவான விசாரணைகள், அன்பான விசாரணைகள். ஆமே. அவளை அரட்டலை. ஆமே. ஆகாரே ஏன் அழுற? முதல்ல கேட்டார், எங்கேருந்து வார? ஆகாரின் அடிமை பெண்ணாகிய சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார எங்கேருந்து வாரமான்னு எங்கேருந்து பாரு. இப்போ கேட்குறாரு, ஏன் அழுற? பிள்ளை இருக்கிற இடத்துல பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தையும் கேட்டேன். ஆமே. அங்கே சொன்னார், ஓ அங்கலாய்ப்ப. நம்ம நினைக்கிறோம் என்ன அங்கலாய்க்கிறோம் பிள்ளைகளுக்காக, வாழ்க்கை துணைக்காக. எவ்வளோ அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்புலாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இந்த விசாரிக்கிற மாதத்தில் நீங்கள் நிறைய நேரம் ஆண்டவருக்கு முன்னால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குக்கு கீழே உட்காந்து, தெரியுமா தெரியாதா, என் அங்கலாய்ப்பு தெரியுமா, என் பிள்ளை இருக்கிற இடத்துல அவர் அழுகிற சத்தம் அவர் காதில் துணிக்குதா, ஆமேன், நான் விரட்டி விடப்பட்டது தெரியுமா, நானாவா இதை தேடிக்கிட்டேன், ஆமேன், அது என்னை தேடி வந்தது, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கப்பட்டனே, இது இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு தேவைதானா, இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு தேவைதானா, இப்படி ஒரு வருத்தம் எனக்கு தேவைதானா,
நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமே. இதில் சொல்லியிருக்குது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? முதல்ல அடங்கிருன்னு சொன்னார். இப்போ அவளை அனுப்பிடுன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லி அவன் வெளியே வந்துட்டா. தெரியுமா தெரியாதா ஆண்டவருக்கு? நீ அனுப்பிடு, சாராள் சொல்கிறதெல்லாம் கேளுன்னு ஆண்டவர் தானே சொன்னார். இதில் முன் பகுதியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 10வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம்ப்பா. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு கண்டிப்பாக ஒரு நேரம் வரும் பொழுது, என்னதான் சில நேரம் ஓதுனாலும் காதில் ஏறாது. என்னதான் அந்த ஜென்ஸ் சைடில் அவங்க என்ன நினைக்காங்களோ கரெக்டாக சொல்வோம், சரியாக தான் சொல்வோம். நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் லேட்டராக அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அன்னைக்கே சொன்னால சில நேரம் சில சகோதரர்கள் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ அங்கே வேலை பார்க்கும், பயங்கரமாக சொல்ல மாட்டாங்க. நம்மளும் அதை சொல்லி காட்டக்கூடாது. அமைதியில் ஜெபம் பண்ணிவிட்டு, இப்படியாகலாம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுன்னு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய தயவுக்காக காத்திருக்கிறதோட வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு உணர்வு வரணும். கர்த்தர் பேசுவார் அவங்கள்ட்ட. ஆண்டவர் யோசேப்புக்கிட்ட பேசினார். இப்போ அவரிடத்துல உண்டாயிருக்கிறது என்னது? பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. உலக இரட்சகரை வயிற்றில் சுமக்கிறா. பரிசுத்த ஆவியினால் பைபிள் சொல்லுது, அவ மனசில் தள்ளிவிட யோசனையாக இருந்தாராம். கவனிக்கிறார் பாருங்க. குடும்ப வாழ்க்கையில், வாழ்க்கை பயணத்தில் ஈச் அண்ட் எவ்ரி செஷனையும் அவர் பார்த்துட்டே இருக்கார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றையும் உன்னிப்பாக மனசில் தான் நினைக்கிறான். அவருக்கு தெரிஞ்சிட்டு அவன் நீதிமானாக இருந்தபடினால் அவன் மனைவியை தள்ளிவிட அவன் யோசனையாக இருந்தான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவளுக்கும் கஷ்டம் இல்லாமல் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட காரியம் செய்தவங்களை இஸ்ரவேல் சமுதாயத்தில் தொலைச்சி விடுவாங்க, தப்ப முடியாது. கன்னிகை கர்ப்பவதியானால் அப்படின்னா அது சாமானியமான காரியம் கிடையாது. எவ்வளோ பெரிய ட்ராபேக், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எப்படி தலை நிமிர்ந்து சமுதாயத்தில் நடக்க முடியும்? அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ஆண்டவர் டீல் பண்ணனெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். தேவ அனுமதியோடு கூட உலக இரட்சகரை சுமந்து கொண்ட கிருபை பெற்ற மரியாளுக்கு, ஆமேன், கிருபை பெற்றவளை வாழ்க வென்று வாழ்த்தொலி கேட்ட, பரலோகத்திலிருந்து வாழ்த்தொலி கேட்ட அந்த மரியாளுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, எப்பா அவட்ட உண்டாய் இருக்கிறது என்னது? பரிசுத்த ஆவியினால உண்டானது, தவறாய் உண்டானது அல்ல. ஆமேன். பரிசுத்த ஆனால நீ அவளை என்ன செய்யாத, தள்ளி விடாத அப்படின்னு சொன்னார். இன்றைக்கியும் ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. எல்லாம் அவருக்கு தெரியும். எங்கே இருந்து வாரேன்னு கேட்குறாரா? பதில் சொல்லுங்க. எங்கே போகிற? அதுக்கும் பதில் சொல்லுங்க. அங்கலாய்ப்பை கேட்கிறவர், பேர் சொல்லி அழைக்கிறவர், கர்ப்பவதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமே. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. அவ சொல்கிறத அது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்துதான் சாராள் சொன்னது. ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட, அது உனக்கு என்ன செய்ய வேண்டாம், துக்கமாக இருக்க வேண்டாம்ப்பா, அனுப்பிடுப்பா. சாராள் சொல்வது நல்ல கவனிங்க, ரொம்ப அழகாக போட்டிருக்கு. சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆண்டவர் பேசுவாருங்க. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணைகளோடு பேசுவார். இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைகளை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அங்கே பிரச்சனை வேற, ஆனால் உங்கள் வீட்டு பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியாது. ஆவியானவருக்கு
கர்த்தருக்கு தெரியும் என்ன பிரச்சனை, இதை எப்படி டீல் பண்ணணும். நம்ம பக்கம் எல்லா நியாயமும் இருந்தாலும் நியாயமெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவதூறாக்கப்பட்டு சஞ்சலப்படுகிற அங்கலாய்ப்பை எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக சொல்வார். ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்த நீதிமானோடு பேசின ஆண்டவர். இன்னும் சொல்லப்போனா லோத்து கூட யார் நம்ம லாபான் கூட ஆண்டவர் பேசினார். எப்பா நீ யாக்கோபோடு என்ன செய்யக்கூடாது, நன்மையே எல்லாம் எடுத்தா டைம் ஆகும். நன்மையே அன்றி 10 முறை சம்பளத்தை மாற்றினான். பெண் கொடுக்குற விஷயத்திலும் ஏமாற்றப்பட்டான். ஆடுகள் பொலிகிற காரியத்திலும் அவனுக்கு என்ன செய்யலை, அவன் 10 முறை சம்பளத்தை மாட்டினான். தாய் மாமா தான், பொண்ணு கொடுத்த மாமனார் தான். ஆனால் அவன் வேலையை அவன் காட்டிட்டான். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபிட்ட, லாபான் உனக்கு சொன்ன செய்த எல்லாவற்றையும் நான் கண்டேன். காண்கிற தேவன் 10 முறை சம்பளத்தை மாத்துறத பார்க்குறாரு. யாக்கோபு சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலா உழைச்சி பீருண்டதுக்காக அவர் பதில் செலுத்துகிறாரு. அந்த பீருண்டு போச்சுன்னு அந்த தாய் மாமாட்ட, பெண்ணு கொடுத்த மாமனார்கிட்ட கணக்கு சொல்லலை. அந்த வேலையில் உத்தரவாதம் பண்ணினார். பகலில் வெயில் பட்சித்தது, ராத்திரியில் குளிர் அவரை பட்சித்தது. சொல்கிறாரு, ராத்திரி பகலாக நான் அப்படி வேலை பார்த்தேன். அந்த வீட்டுக்கு நஷ்டம் வராதபடி இவர் போன பிறகு அங்கே பெரிய ஆசீர்வாதமே உண்டாயிற்று. அத்தனையும் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். லாபான் செய்கிறதையும் பார்க்குறாரு. பொறுக்க மாட்டாமல் அவன் கிளம்பிட்டான். தாய் மாமாவுக்கு சொல்லாமல், பெண் கொடுத்த மாமனாருக்கு சொல்லாமல் கிளம்பி போயிட்டான். அவனை துரத்தி போகும் பொழுது லாபான் துரத்தி போகிறாரு. யாக்கோபுடைய தாய் மாமா, பெண் கொடுத்த மாமனார். ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் உறவு முறையில் வந்தால் கூட அவங்க வேலையை அவங்க காட்டிட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு லாபான் கிட்ட, எப்பா யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். யாக்கோபு சொல்கிறார் லாபான்ட்ட, இன்னே அவர் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் எனக்கு துணையாக இராவிட்டால் என்னை வெறுமனே அனுப்பி விட்டுருப்ப. அவர் மாத்திரம் என் கூட இருந்ததுனால உன்னால் என்னை வெறுமையாக அனுப்ப முடியல. ஆமென். அவர் என் கூட இருந்தார். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்னை விசாரிச்சிட்டு இருக்கிறாரு. லாபான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் கண்டேன்னு சொல்றாரு. நேற்று ராத்திரி அவர் உம்மை கடிந்து கொண்டார். ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். அப்படி இருக்கு, என்னோடு கூட இராமற் போனால் நீர் என்னை இப்பொழுது வெறுமனே அனுப்பிடு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்னோடு கூட இராமற் போனால். உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நாம் பணிபுரிகிற எல்லைகளில் தேவ பிள்ளையே, அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்மோடு கூட இராமற் போனால் நம்மளை வெறுமனே அனுப்பி விட்டுருப்பாங்க. நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர், நமக்கு கேடு செய்ய நினைக்கிற, நம்மை சிரம் தாழ்த்த நினைக்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற அந்த ஆப்போசிட் பார்ட்டி கூட பேச ஆண்டவர் கெட் ரெடியாக இருக்கிறாரு. ஒரு நாளும் அவங்க கையில் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நமக்குரியதை நமக்கு வாங்கி தருகிற ஆண்டவர் அவர். ஆமென், ஆமென். ஒன்றும் செய்யலை, வந்தான் தன்னுடைய பிள்ளை குமாரத்திகளை முத்தமிட்டு, என் பிள்ளைகளுக்கு நீ ஒன்றும் செய்யக்கூடாது, நல்லா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதின் நிமித்தம் சமாதானமாய் திரும்பி போனான். ஆமென். அதனால் நம்ம நினைக்கிறோம், எப்படி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய விசாரிப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. குழந்தை வயிற்றில் இருக்குங்கிறதும் தெரியும், பிள்ளை அழுகிறதும் தெரியும். ஆச்சியாரண்டைக்கு போய் அடங்கிருன்னு அவர் தான் சொன்னார். இப்போ கிளப்பி விடு, சாரால் சொல்கிறத எல்லாவற்றையும் கேளுன்னு சொன்னதும் தெரியும். ஆண்டவர் இப்போ அவளை பார்த்து என்ன கேட்குறாரு? தேவதூதன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு ஆமென், பயப்படாதே. பயம், வனாந்திரத்தில் யாருமே இல்லை, தனி ஒருத்தியாக இருக்கிறா. கலக்கம், பிள்ளை செத்து போகுமோங்கிற மரண பயம், ஒரு மரணத்தின் விளிம்பில் நிற்கிறா. என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் அங்கே தேவ சத்தம் அவள் காதுகளில் தொனிக்க, அந்த வனாந்திரத்தில்
வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமே, அவர் சத்தம் கேட்டுதுங்க. முதல்ல என்ன சொல்கிறாரு? பயப்பட்டு இருக்கிற அவளுக்கு என்ன சொல்கிறாரு? பயப்படாத, நம்மளை கொஞ்சம் சுதாரிப்பான், அலர்ட் ஆக்கிடணும். பயந்தா என்ன செய்யாது? ஒரு காரியமும் நடக்காது. இன்னைக்கு பயப்படுகிற சூழ்நிலைமைகளில் கர்த்தருடைய தூதனானவர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம், இந்த சூழ்நிலைமைகளின் நடுவில், இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த இக்கட்டான நிலைமைகளின் நடுவில், இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் பயப்படாதே மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது அவர்கிட்ட சொல்லுங்க உட்காந்து. நானும் தேவனும், தேவனும் நானும். ஏசப்பா இப்படிலாம் நடந்தது, தகப்பன்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுங்க. வாழ்க்கை துணையால் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, நான் உங்களுக்கு விமரித்து சொல்ல அவசியம் இல்லை. கண்ணீரோடு தேவனிடத்தில் பகிர்கிற காரியங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, பிள்ளை இருக்கிற இடத்துல அழுகிற சத்தத்தை கேட்டேன், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, வாக்கு கொடுக்குறாருங்க அவளுக்கு. கவனிங்க, நீ எழுந்து. முதல்ல அந்த பதஷ்டமான சூழ்நிலைமையை விட்டு உங்களை எழுந்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆமேன். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஆமேன், ஆமேன். அந்த எழுந்திருக்கிற வேலையை இப்போ செய்ய போகிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் கூனி குறுகி என்ன செய்வேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் எனக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அங்கலாய்க்கிற அவள் அடிமை பெண் அந்த ஆகார ஆண்டவர் பேசினார், நல்லா பேசினாருங்க. அவ வனாந்தரத்தில் போகும்போது பேசுகிறாரு. அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க, அந்த குறிப்பிடப்பட்ட அந்த சிச்சுவேஷன்லேருந்து எழுந்துருங்க, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஆமே, ஆமே. அடுத்தாக்கில் சொல்லியிருக்குது, பிள்ளையை எடுத்து. பிள்ளை இப்போ என்ன தீர்மானம் பண்ணியிருக்கா மனசில்? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரமாக உட்காந்துருக்கா. அதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இப்போ சொல்கிறாரு, நீ முதல்ல எழுந்துரு, பயப்படாத. ஆமே, பிள்ளை இருக்கிற இடத்துல அது அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன், ஓ அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன். ஆமே, ஆனால் நீ எழுந்துரு முதல்ல. பிள்ளை கையை பிடிச்சி கவனிங்க, நல்ல கவனமாக என் கூட கவனிங்க. பிள்ளையை கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை. இப்போ வரைக்கும் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆல்ரெடி குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எல்லாம் சொல்லிட்டார். அவன் பெரிய ஜாதியாக இருப்பான், அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறபடினால ஆபிரகாமையும் படுத்திட்டாரு. இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொன்ன பொழுது அவன் ஓ வித்தாக இருக்கான்ப்பா, அவனை ஒன்றுமித்த என்ன செய்வேன், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கும் சொன்னார், இவ ஆகாருக்கும் சொல்லிட்டாரு. ஆனால் மறுபடி இந்த சூழ்நிலைமை மரணத்தின் விளிம்பில் நிற்கிறா, நிற்கதியா நிற்கிறா. என்ன செய்யன்னு தெரியாம திகைச்சு போய் நிற்கிறா, வழி தெரியாம நிற்கிறா, பாதை தெரியாம நிற்கிறா, தன்னந்தனியா நிற்கிறா, எந்த உதவியும் இல்லாம வனாந்தரத்துல நிற்கிறா. அப்பதான் ஆண்டவர் சத்தம் கேட்குது, பயப்படாத. ஆமேன். அப்போ நாச்சியாரண்டைக்கு போன்னு சொன்னார். இப்போ அப்படி சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் தான் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, சாராள் சொல்றதெல்லாம் கேளு, அனுப்பிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்றாரு, அவளுக்கு ஆலோசனை கொடுக்குற, எழுந்து அவனை கையால் பிடிச்சி போ, நீ போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ தான் தேவன் அவளுடைய கண்களை, நல்லா கேளுங்க, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், இரும்பு போல இருக்கிற பிள்ளைகள். வேதம் சொல்லுது, கடைசி காலத்தில் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும். அதை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைக்காக அழுன்னு சொன்னார். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அழுகிற காலத்தில் தான் இருக்கோங்க, பிள்ளைகளுக்காக அழணும், அழுது தான் ஜெபம் பண்ணணும். அழுக தான் வருது. பிள்ளைகளை நினச்சோன்னா என்ன தான் வருது, என்ன செய்த என்ன சொல்லியிருக்கு, இணங்காதவர்களாயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் சுபாவ. உண்மையாக அப்படி தான் இன்றைக்கி பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. இந்த லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதில் ஒன்று என் பிள்ளைகள் மேலேயும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும்
வராமல் காத்து கொள்ளணும். திறப்பில் அந்த கேப்பில் நம்ம நிற்கணும். போன வாரம் பிரசங்கம் கேட்டோம். ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். பக்தியுள்ள சந்ததிகள் தோற்றுவிக்கப்படணும். ஆண்டவரே, ஒரு நாளும் என் பிள்ளை இணங்காத பிள்ளையா இருக்கிற, கீழ்ப்படியாதவர்களாயும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாயும், சின்ன பிள்ளையா இருந்த கூட செல்போனை பிடுங்கன்னா என்ன செய்யுது, பட்டு பட்டுன்னு அடிச்சிருது. அடிக்கிறோங்கிறது தெரியாமலே அடிக்குது. வாலிப பிள்ளைங்க, பையங்க, பொம்பளை பிள்ளைகள் அடிக்குதுங்க. பொம்பளை பிள்ளை அடிக்குதான்னு கேட்குறீங்களா? பொம்பளை பிள்ளைகள் அம்மாவை அடிக்கிறாங்க, பையங்க அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க. நடக்குது. கிறிஸ்தவ குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பங்களில் நடக்குது. நம்மெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. பக்தியுள்ள பிள்ளைகள், வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள், வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிள்ளைகள், மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அடிக்கலாமா? தாய் தகப்பன்மார எதிர்த்து பேசலாமா? உலகத்தில் உள்ள பிள்ளை என்ன பவ்யமாக இருக்குது, வீட்டில் என்ன அடக்க ஒடுக்கமாக இருக்குது, எப்படி அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த சாத்தான் கையில் பிள்ளைகள் எக்யூப்மெண்ட் ஆகாதபடிக்கு, ஆமென், இந்த சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி ஜெபம் பண்ண கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த எல்லைகளில் சொல்லப்பட்டிருக்குது, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய, கேளுங்க, பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு காரணம் வேணும் ஆண்டவரே. அதோட கூட எனக்கு ஒரு பரிகாரம் வேணும், எனக்கு அதுக்கு ஒரு முடிவு வேணும். இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கை துணையை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் மலை போல இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த எதிர்கால அவளுக்கு பெரிய பயம் இருந்தது, மரணத்தின் விளிம்பில் தான் இருந்தா. ஆமென். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை, அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு, அடிமை பண்ணுதான். ஆனாலும் அந்த ஆண்டவர் அவன் மேலே அவ்வளோ அக்கறையோட, நல்லா கேளுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஈசாக் வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே ரெபேக்காள் வரணும், என் பிள்ளைக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கணும், ஜீவ தண்ணீரை பருகின என் பிள்ளை என் வீட்டில் அவதூறு பண்ணக்கூடாது, தாய் தகப்பன்மார் அடிக்கக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. இந்த ஆவிகளை கட்டி ஜோமுடுங்க. கீழ்ப்படியாமை ஆவி, பெற்றோரை எதிர்க்கிற ஆவி, பெற்றோரை அடிக்க வைக்கிற ஆவி, குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற ஆவி, குடும்பத்தில் வீணான மன வருத்தங்களை கொண்டு வருகிற ஆவி, வீட்டுக்குள்ள வீணான பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவி. ஆமென். அந்நிய அக்கினி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆமென். பலிபீடத்தின் அக்கினி என் வீட்டுக்குள்ள, இந்த அந்நிய அக்கினி என்ன செய்திடணும்? பட்சித்து போட்டுறணும். அவர் விசாரிக்காரு. எல்லாமே தெரியும், அங்கலாய்ப்பு தெரியும், ஆபிரகாம் துரத்தி விட்டது தெரியும், குழந்தை உண்டாயிருக்கிறது தெரியும், எல்லாமே தெரியும்னு சொல்கிறேன். விசாரிக்கிறார். எங்கேருந்து வார, எங்கே போகிற, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கேருந்து வார, எங்கே போகிற, கர்த்தரவ அங்கலாய்ப்பை கேட்டார். நீ கர்ப்பவதியாக இருக்கிற, அவனுக்கு இஸ்மவேல்னு பெயரிடு, இவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், அவன் எல்லாருக்கும் விரோதம், எல்லாம் சொல்லிட்டார். ஆமென். ஆனால் அந்த வனாந்தரத்தில் தனிச்சு வரும்போது அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அவையே அங்கேயே இருப்போம் போல, அடிமையாக இருப்போம் போல, ஆண்டவர் நம்ம பிள்ளையை ஆசீர்வதிப்பார் நினச்சிருக்கலாம், ஒரு மேபி அது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆக்கப்பட்டது? வெளியாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், துரத்தி விடப்பட்ட சூழ்நிலைமைகள், தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், வனாந்தர அனுபவங்கள், அவங்க கொடுத்த அப்பமும் அந்த தண்ணீரும் நின்று போன சூழ்நிலைமைகள். கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லாம் முடிந்த நிலைமையில் என் பிள்ளை திருமணத்துக்கு இவ்வளோ தேவையாக இருக்குது, எதிர்காலத்துக்கு இவ்வளோ தேவையாக இருக்குது, படிப்புக்கு இவ்வளோ தேவையாக இருக்குது, ஆண்டவரே பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு, கண்களை திறக்கணும். ஜீவ தண்ணீர் இல்லை பிள்ளைகளை நடத்தி கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகள் தாகம் தீர்க்கப்படணும்.
ஆமென். ஒரு வார்த்தை கூட அந்த கடைசி காலத்தில் பிள்ளைகள் சொல்லியிருக்க, அவர்கள் தற்பிரியராயும் பணம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா எப்படி வேணும் தெரியுமா? ஏடிஎம் கார்டாக வேணும். உண்மையாக அம்மா அப்பா மேலே யோசிக்கிற மாதிரி இருக்குது. அன்பு இருக்கா? அப்போ சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் அர்த்தம் தெரியல. ஆனால் இப்போ தெரியுது, அர்த்தம் தெரியுது, நல்லா தெரியுது. எப்படி வேணும் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் ஏடிஎம் கார்டாக அவங்களுக்கு வேணும். அவங்க நினச்ச நேரம் அவங்க கேட்டதை கொடுத்தா வீட்டுக்குள்ளே பிரச்சனை வராது. சில நேரம் கேட்டதை கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டாலும் பிரச்சனை வர்ற இடங்களும் இருக்குது. தேவன் தங்கி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கதறுவோம் நம்ம எல்லாரும். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் தூர எல்லையில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு மேலே உம்முடைய கண்காணிப்பு, பரலோகத்தினுடைய கண்காணிப்பு இருக்கணும் ஆண்டவரே. உலகத்தால் கரைபடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கம் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். விசாரிக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அந்த தான் இந்த பகுதிகளில் ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகிறார். ஆமென். வாக்கு கொடுப்பாரு, பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அந்த பாரான் வனாந்திரத்தில் அவன் வில் வித்தையில் வல்லவனானான். வனாந்திரமாகவே வாழ்க்கையெல்லாம் போச்சே. என் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கலங்குறீங்கல்ல, அந்த வனாந்திர யாத்திரையில், அந்த பாரான் வனாந்திரத்தில் பிள்ளைகளை வல்லவர்களாக்க வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு கூட உண்டு. ஆமென். கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஒரு நாளும் ஒரு கேடும், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் நம்முடைய தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வார். எழுந்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா எப்படிலாம் விசாரிப்பாருன்னு பார்த்தோம். அழகாக அந்த பகுதிகளில் படம் பிடித்து ஆண்டவர் காட்டுகிறார். அவருடைய விசாரிப்பு என் மேலே உண்டு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேலே உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிள்ளைகள் டிப்ரெஸ் ஆகிற எல்லையில் பிள்ளைகள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையும் பார்க்குறாரு, நம்மளுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பெயரிட்டு அழைக்கிறாரு. பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு. பாரான் வனாந்தரமாகவே உன் வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும், உன் வழிப்பயணம், உன் வாழ்க்கை பயணம் எல்லாம் வனாந்தரமாக இருந்தாலும், அந்த பாரான் வனாந்திரத்துல உன் பிள்ளைய வல்லவனாக்குவேன் சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். சந்ததியின் மேல் ஆவிய, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற அந்த ஊற்றை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்படட்டும். கேளுங்க. அந்த ஊற்றை பார்க்காததுனால ஆண்டவரே நான் அங்கலாச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு அருகிலே இருக்கிற அந்த ஊற்றை பார்க்கும்படியாய் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, உங்களுடைய விசாரிப்பு எப்படிலாம் இருக்கும். அடைமொழியோடு கூட எங்கே இருக்கிறோம், யாருடைய மனைவி, யாருடைய பிள்ளை, எல்லாம் அவருக்கு தெரியும். வயிற்றில் இருக்கிற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி அவருக்கு தெரியும். அந்த பாரான் வனாந்திரம் தெரியும். அந்த வனாந்திரத்தில் பிள்ளைகளை வல்லவர்களாக்க அவரால் முடியும். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் எந்த எபிலிட்டியும் இல்லாமல் இருந்தாலும் வல்லவர்களாக்க அவரால் முடியும். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவரே ஐயா, கொடியர்களாயும் ஆண்டவரே, பணப்பிரியராயும் தற்பிரியராயும் ஆண்டவரே, தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இப்படிலாம் வீண் அலுவல்காரர்களாயும் நிறைய குடும்பங்களில் பார்க்கிறேன். வீண் அலுவல்காரர்களாயும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகள் வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை துரிதப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சகலவற்றை மதனத்தின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். எங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், எங்கே போகணும், தேவ சத்தம் கேட்டு எங்கள் பிள்ளைகள் தேவ சித்தத்தை மட்டும் செய்யட்டும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். நீதியினால் சிறப்படட்டும். கொடுமைக்கு தூரமாகட்டும். எங்கள் பிள்ளைகள் பயமில்லாத இருக்கட்டும். திகிலுக்கு தூரமாகட்டும். தீமை பிள்ளைகளை அணுகாதபடி சந்ததியின் மேல் ஆவிய, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக.
1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நாட்களில் எங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு இந்த ஊற்றை எங்களுக்கு காண்பிப்பீராக. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட தர்ஷினிக்காக, வாழ்க்கை துணைக்காக, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பல்லோல அட்மிஷன் ஆயிருக்கிற, டெங்குவினால் அட்மிட் போயிட்டு இருக்கிற குழந்தைகளை தருகிறோம். குழந்தைகளை அனைத்து ஆசீர்வதித்து முத்தமிட்ட கரங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை தொடட்டும், ஜுரம் நீங்கட்டும், ஆண்டவரே கவுண்ட்ஸ் குறையாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஒரு குயிக் ரெக்கவர் தாரும். நாமத்தை மகிமைப்படுத்தும் வந்த பிள்ளைகள், ஆன்லைனில் பங்கெடுக்கிற பிள்ளைகள், தொடர்ந்து இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லார் வாழ்க்கையிலும் நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே கண்ணும் கருத்துமா எங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவரே இந்த வேத பகுதிகளில் படம் பிடித்து காட்டிய அது போலவே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்குள் திடப்பட ஆண்டவரே எங்கள் அருகில் இருக்கிற அந்த ஊற்று கண் பார்க்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்கப்பட, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்கள் குடும்பங்களுக்கு பிழைப்பு உண்டாக அந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். வந்து எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைனில் பங்கெடுத்த பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஊற்று கண்களை காண கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.